தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,05,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்திருக்கின்றது. 1,05,000 கனஅடியாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு தண்ணீர் வரத்தானது உயர்ந்திருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரக்கூடிய மழை காரணமாக KRS அணை கபினி அணைகள் முழு கொள்ளளவு எட்டியன. இதன் காரணமாக வரக்கூடிய தண்ணீர் அப்படியே தமிழகத்திற்கு அனுப்பப்படுகிறது. அப்படி வரக்கூடிய தண்ணீர் அளவும் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய காரணத்தால் நேற்று மாலை மேட்டூர் அணை என்பது முழு கொள்ளளவு எட்டியது. 124 அடியில் 120 அடி முழு கொள்ளளவாக மேட்டூர் அணை எட்டிய நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீர் அளவும் அதிகரித்திருக்கிறதன் காரணமாக காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு வரக்கூடிய உபரி நீரால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக காவிரி கரையோரமாக வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து நீர்வழித்தடங்களும் தண்ணீர் செல்லக்கூடிய காரணத்தால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கரையோர மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது வினாடிக்கு 1,05,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்திருக்கிறது. இந்த தண்ணீர் வரத்து என்பது பெய்யக்கூடிய மழையின் அளவை பொறுத்து இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. என்றால் கபினி, கிருஷ்ணராஜ சாகர், KRS அணை உள்ளிட்ட KRS அணை மற்றும் கபினி அணையில் முழு கொள்ளளவு எட்டிய காரணத்தால் வரக்கூடிய தண்ணீர் அப்படி முழுவதுமாக திறக்கப்படுகிறது. இதன் காரணமாக காவிரி ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. தற்போது வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் நீர் ஓட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் ஆற்றங்கரையில் யாரும் இறங்க வேண்டாம் என்றும், செல்ஃபி எடுப்பவோ அல்லது துணி துவைக்கவோ குளிக்கவோ ஆற்றில் இறங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டு அதற்கான கண்காணிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,05,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது.